வணக்கம். என்று நாங்கள் நண்டு சமைப்பது எப்படி என்று காட்டப் போகிறேன். ஆனால் இது ஊர் நண்டு, இங்கே ப்ளூ கிராப்னு சொல்லுவார்கள். இது கிடைக்கிறது அருமை. இங்கே ஸ்ரீலங்காவில் இருந்தால் வாருது. ஆனால் இந்த நண்டை பாருங்கள், எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, நல்லா இருக்குது. இதுதான் இன்றைக்கு சமையல் எப்படி செய்வது என்பதை பார்க்க போகிறோம். ஓகே, இப்பொழுது நண்டு வடிவாக நீட்டாக க்ளீன் பண்ணி ஒரு மஞ்சள் தூளும் போட்டு இப்போ ரெடி பண்ணி எல்லாம் வச்சிருக்கிறது. சமையல் ஆரம்பிக்க போகிறேன். இது பச்சை மிளகாய், வெங்காயம், கத்தரிக்காய், தக்காளி பழம், உள்ளி, கருவேப்பமிலை, முருங்கைக்காய். இது ஒரு வித்தியாச முறையில் யாரும் இப்படி செய்திருக்க மாட்டீங்க. இந்த நண்டு கறி நான் ஒரு வித்தியாசமான முறையில் இதை செய்ய போகிறேன். நீங்கள் பார்த்து இது எப்படி இருக்குன்றதை நீங்களும் செய்து பார்த்து அதோடைய டேஸ்ட்டை பார்த்துட்டு நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் தாங்க. மற்றது பழப்புளி, இதுதான் நண்டுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. இதையும் நான் செய்யும் முறையில் உங்களுக்கு காட்டித்தரேன். கடைசியில் பார்ப்போம். இப்பொழுது முதலாவது ஸ்டெப், ஒரு நண்டு கறி எப்படி வைக்கிறது. இது என்ன நண்டு கறி எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான முறையில் இருக்கும். ஆனால் அது செய்து முடித்து அதை நீங்கள் சாப்பிட்டு பார்த்தா அது ஒரு வேறு லெவல். முதலாவதாக நான் முருங்கைக்காய் இதை அவிக்க போகிறேன். நீல அவிய போகிறோம். இதற்கு ஒரு சொட்டு, ஒரு ஹாஃப் கரண்டி சால்ட் போட்டு இதை நன்றாக அவிய விடும். இது நன்றாக அவியும். அதுக்கு முதலாக நான் இப்பொழுது நண்டு கறியை சமைப்பதற்கான ஆரம்பங்களை காட்டுகிறேன். எண்ணெய் விடுகிறேன். கடுகு, பெருஞ்சீரகம், சற்று கொஞ்சம் நன்றாக கடுகு வடித்து வர வேண்டும். இப்பொழுது கடுகு நன்றாக வெடித்து ஒரு கோல்ட் கலராக மாறிவிட்டது. அதுக்கு பிறகு நான் போட இது பாருங்கள். முதலாவது கத்தரிக்காய், உள்ளி, தக்காளி பழம், பச்சை மிளகாய், வெங்காயம், எண்ணெய் போதுமான அளவுக்கு வேண்டு கருவேப்பமிலை,
இது நன்றாக வதங்கி வரமட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு இன்னொரு கொட்டு ஓயிலை ஆட் பண்ணி அந்த வதங்கி வரமட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த நம்ம போட்ட வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் தாளித்து ஒரு கணக்கான ஒரு கோல்ட் கலரான ஒரு கலருக்கு வந்துட்டது. இது ரெடியாகி கொண்டிருக்கிறது. இப்போது நாம் போட்ட முருங்கைக்காய் அவிய போட்டோம்னா இப்பொழுது இந்த முருங்கைக்காய் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிட்டு அவிஞ்சிட்டுது. நான் இவரை இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு வெளியே எடுக்க போகிறேன். அழிஞ்சிருக்குது வெளியேற்று. இந்த முருங்கைக்காயை என்ன செய்ய போகிறேன்றது நான் கடைசியில் தான் உங்களுக்கு சொல்லுவேன். இப்பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் வறண்டு நல்ல இதுக்கு வந்திருக்கிறது. அதாவது நான் என்ன செய்ய போகிறேன், அதாவது இது புளி இதை ஆட் பண்ணுறேன். இத்துடன் 6 கரண்டி தூள். இது நான் அப்போவும் எங்களோட ஊரில் இருந்து அடிக்கிற தூளை தான் யூஸ் பண்ணுவேன். இந்த தூளும் எங்களோட ஒரு ஊர் தூள் தான். அது என்ன மாதிரி நீங்கள் எந்த தூளை வாங்கி சமைச்சாலும் இதே போல ஒரு டேஸ்டியான தூள் இல்லை. 6 கரண்டியாக போட்டிருக்கேன். நன்றாக மிக்ஸ் பண்ணிவிட்டு salt, salt. நான் எப்பொழுது முருங்கைக்காய் அவித்த தண்ணியை தான் இதுக்கு விட போகிறேன். இந்த கிரேவியை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு 5 நிமிடம் மூடி விடுவேன். டைம் ஆனது அந்த இடையில் நான் ஒரு சின்ன ஒரு ஷொட்டை எடுத்துக்கொள்வது வழக்கம். சலூட். இப்பொழுது 5 நிமிடம் கலைந்து இந்த கறியை பாருங்கள், இது கிரேவியாக மாதிரி எல்லாத்தையும் கொண்டு சேர்ந்து நல்ல ஒரு கிரேவியான ஒரு நல்ல ஒரு டேஸ்டான கிரேவியாக வந்திருக்கிறது. இப்போ என்ன செய்ய போகிறேன்னா, இதுதான் நான் இந்த நண்டை போடுறேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான நண்டு இப்பொழுது இந்த நண்டை இப்பொழுது மஞ்சள் தூள் போட்டு கொஞ்சம் சாலையான கொஞ்சம் உப்பும் தூவி இந்த நண்டை நாங்கள் மேரினேட் பண்ணி ஏற்கனவே வைத்திருந்தேன். இப்பொழுது இந்த கிரேவியில் இதை ஒரு 25 to 30 minutes இதை அவிய விடும். அப்படியே மூடி விட்டுவேன். இது அவிந்து நல்லாக வேகி வரும் பொழுது தான் நான் இதை திரும்புவேன். இப்போ நான் இந்த அடுப்புண்ட கணக்கான ஒரு வெக்கத்தன்மை ஒரு மீடியமான ஒரு வெக்கையில் தான் விடுவேன். இது ஒரு மினிமம் ஒரு 30 நிமிடங்கள் இதை குறைத்து அப்படியே வேக வச்சிருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே முதல்ல இந்த முருங்கைக்காயை அவிய போட்டிருந்தேன்.
இப்பொழுது இந்த முருங்கைக்காய் உள்ள சதை இதில் வந்து நான் எல்லாத்தையும் வார்ந்து எடுக்க போகிறேன். முழுக்க தனிமையாக வார்ந்து ஒன்றாக எடுக்க போகிறேன். அதனுடைய சதையை நன்றாக வார்ந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் எல்லாத்தையும் மாந்து ஃபுல்லாக எடுத்துட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது, முருங்கைக்காய் எல்லாம் மாந்து அந்த சதையை தனியாக எடுத்து தண்டு தனியாக வச்சுருக்கிறேன். பாருங்கள் இது தண்டு, முருங்கைக்காயுடைய சதை எல்லாத்தையும் மாந்து இதை ரெடி பண்ணி பொழுது வச்சுருக்கிறேன். இப்பொழுது நண்டு நாங்கள் வைத்த டைமின் படி 30 நிமிடங்களாக வந்தது. இப்போது இது ஒரு தேங்காய் பால். இதை நான் எப்பொழுது இந்த நண்டை பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு இது ரெடியாக வந்திருக்கு. இப்போ நான் இந்த தேங்காய் பால் வந்து எல்லோரும் நம்மளாக தேங்காய் பால் ஆட் பண்ண வர ஊரில் சமையல் வந்து டிஃப்ரெண்ட். இங்கேயும் வந்து நாங்கள் தேங்காய் பால் தான் ஆட் பண்ணுறது. அது வந்து ஒரு டேஸ்ட் வந்து ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்காண்டி தேங்காய் பால். மற்றது உப்பு தூள் எல்லாம் வந்து நீங்கள் உங்களோட சில பேருக்கு தூள் பிடிக்காது, கணக்க போடுறது உரைப்பு அப்படியான இதைக்கு வந்து நாங்கள் கொஞ்சம் தேங்காய் பாலை விட்டு நல்ல ஒரு கிரேவி. இது தேங்காய் பால் ஸ்டார்ட்டில் விடக்கூடாது. ஏன்னு சொன்னால் தேங்காய் பாலை விட்டோன்னா கறி வந்து தடிச்சிடும், கிரேவியாக வரும். அதை கடைசியில் அவிந்து முடிந்து வரும் தருணத்தில் தான் தேங்காய் பாலை இறக்க வரும். அதை கடைசியில் இன்னும் ஒரு 20 நிமிடம் 15 to 20 minutes நான் இதில் அவிய விட போகிறேன். அதுக்கு பிறகு நான் என்ன செய்கிறேன்றதை மீதியே உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி நீங்களும் செய்த வாரங்கள் எப்படி டேஸ்ட்டாக இருக்குன்னு. இப்பொழுது நீங்கள் நண்டு கறியை பார்த்தீங்கன்னா பாருங்கள் எப்படி கொதித்து எப்படி வந்துடுங்க. அந்த மாதிரி நல்ல கிரேவியாக அப்படியே வந்து இப்பொழுது நான் சொன்ன மாதிரி முருங்கைக்காய் தசையை வாங்கினான். இப்பொழுது இந்த முருங்கைக்காய் தசையை நான் இப்பொழுது இறக்க போகிறேன். இது வந்து உண்மையிலேயே யாரும் செய்கிறதில்லை. இதை நீங்கள் செய்து பார்த்தீங்கன்னா அது இந்த லெவல் வந்து வேறு. அப்படியான ஒரு நண்டு கறியின் டேஸ்ட் தன்மையை வந்து ஒரு வேறு லெவல். முருங்கைக்காய் சதையை போட்டு இப்பொழுது இந்த கிரேவி எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு கடிச்சிச்சு. அதுதான் இது இந்த மகிமை. அதாவது வந்து அந்த முருங்கைக்காய் பண்ண நீங்கள் இறக்கின உடனே இந்த நண்டு கறி டக்குன்னு கறி கடிச்சிச்சு. இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாசனை அனுப்பவும் கருவேப்பு மேலே கடைசியில் இறக்கும்போது இதுவே அதே மாதிரி நண்டு நான் ஓன் மசாலா தயாரித்து வச்சுருக்கிறேன். அது நண்டுக்கு மட்டும்தான். அது ஒரு ஓன் ரெசிபி. இதில் ஒட்டு கரண்டி தான் நான் போடுவேன். கரண்டியில் போட்டும் பொழுது கறி வந்து நீண்ட என்ற ஒரு டேஸ்டான மீன் கிரேவி கூட நல்லாக கடித்து நல்ல கறி எப்படி இருக்கேன். நீங்களும் செய்து வாருங்கள், பிடிக்கும் உங்களுக்கு இந்த நண்டு கறி. நான் தந்த அதே மாதிரி நீங்கள் இந்த நண்டு கறியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.